வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் பச்சரிசி. எந்த டம்ளரில் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே இதில் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம இந்த அரிசியை வறுத்தெடுத்துக்கலாம். லைட்டாக அந்த மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா போதும். லைட்டாக வறுபட்டுருச்சு, போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரிசி எடுத்துருக்கிறதுல பாதி அளவு பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாங்க. பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் வறுத்து தான் வச்சுருக்கேன். அதுவும் லைட்டாக வறுத்துக்கோங்க நீங்கள் வறுக்கலைன்னா. இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம் ஒரு 15 மினிட்ஸ். நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம செய்யலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். குருமிளகு தட்டி வச்சிருக்க ஒரு 4-5 குருமிளகு. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு, ஒரே ஒரு பல் பூண்டு கூட சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒன்று, இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியும் அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேண்டாம், அரிசியும் பருப்பையும் மட்டும் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம உப்பு சேர்க்கல இல்லையா, இது கூட இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிட்டாலும் தப்பில்லை. பொங்கல் கப்பை தான் கொல கொலன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கம்மியாக எடுக்க வேண்டாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இல்லையா. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை அதில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்க அதில் நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம்.
முந்திரி பருப்பை வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பொங்கலில் இன்னொரு விதம். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.